ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்டன் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக அதில் வந்து பூச்சி தொல்லை கண்டிப்பாக இருக்கும். இலையை அரிக்கும், இல்லைன்னா வெள்ளைப்பூச்சி வரும், இல்லைன்னா நிறைய எறும்பு தொல்லை இருக்கும். இதே மாதிரி என்ன பூச்சி இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து என்ன பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது பாருங்கள், ஆல்ரெடி பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கோம் வீட்டில் மாடியில். இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போய் பார்த்துக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதில் கீரை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இலையில பார்த்தாலே தெரியும், நிறைய ஹோல்ஸாக இருக்குது. ஆனால் அதில் என்ன பூச்சி வருதுன்றே தெரில. பூச்சி அதில் இருக்கிறதில்ல, ஆனால் இலையை மட்டும் அரிச்சு இருக்குது. நிறைய எறும்பும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கடையில் எதுவும் கெமிக்கல் வாங்காமல் வீட்டில் இருக்கிறதே வச்சு என்ன பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 1 லிட்டர் இல்லைனா 2 லிட்டர் தண்ணி எடுத்துங்க ஒரு பக்கெட்டில். அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம மஞ்சள் பொடி வச்சுருப்போம், அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 50 ml வேப்பம் புண்ணாக்கு இருக்குல்ல, அதை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு 50 ml இல்லைனா 100 ml. இல்லை வேப்பம் புண்ணாக்கு இல்லை அப்படின்னா வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் வெறும் மஞ்சள் தண்ணியை தெளிக்கலாம். இந்த வேப்ப புண்ணாக்கு தண்ணி இல்லைனா அந்த எண்ணெயை சேர்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அது ஒரு 50 இல்லைனா 100 ml வந்து அதில் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. 2 தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த செடிக்கு வேணுமோ நீங்கள் ரோஸ் செடி கூட தெளிக்கலாம். ரோஸ் செடியில் பூச்சி வர்ற மாதிரினாவோட இந்த தண்ணியை தெளிக்கலாம். என்ன பூச்செடி, குரோட்டன்ஸு எல்லாத்துக்குமே வந்து தெளிக்கலாம். அந்த பொன்னாங்கண்ணியில் தெளிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா படுற மாதிரி தெளிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விடக்கூடாது. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி மருந்து தண்ணியை தெளிக்கலாம். ஏன்னா பிறகு வந்து அது எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். ஒரு 10 days கழித்து காமிக்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு அந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோக்கும் வந்து ரிசல்ட்டு நல்லாவே தெரியும். கீழே இருந்து இலை அரிக்க ஆரம்பிச்சிது. இப்போ புதுசாக வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல இலையாக வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கீரையுடைய கலர் பார்த்தாலே தெரியும், பழைய வீடியோவுக்கும் இதுக்கும் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஒயிட்டு சேர்ந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா சூப்பராக தழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூச்சி தொல்லைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் ஜெசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.